எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை இந்த நாட்டில் நடந்து வருகிற ஆட்சி முறை எப்படி இருக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள் பார்க்கிறீர்கள். ஊழல் லஞ்சமில்லாத ஒரு நிர்வாகம் நம் நாட்டில் இல்லை. ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான ஒரு நிர்வாகத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்கிற பெரும் தவிப்போடும் துடிப்போடும் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே தொடர்ந்து நிற்கிறோம். இங்கே மாற்றம் மாற்றம் என்று சொல்பவர்கள் எல்லாம் இலவசங்களை நம் மக்களுக்கு வாரி வாரி கொடுத்து ஏமாற்றுவதிலேயே குறியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மாற்றம் என்பதும் வளர்ச்சி என்பதும் எப்படி இருக்க வேண்டும், எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை அறிவு சமூகம் ஆழ்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம்தான். செல்வத்திலே மிகச்சிறந்தது அறிவு செல்வம் தான். அந்த அறிவு வளர்க்கும் கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு சரியாக சமமாக தரமாக கொடுக்க ஒரு நாடு பாடுபடுகிறது என்றால் அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போகிறது என்று பொருள். ஆனால் எல்லாவற்றையும் தனியார் பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு கல்வியை மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக மாற்றிவிட்டு அரசு பள்ளி கல்லூரிக்கு வந்தால் அங்கே கல்வியின் தரம் இருக்காது என்பதை அரசே காட்ட விரும்புகிறது. அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளை மீது கட்டடம் இடிந்து விழுந்து பிள்ளை இறந்து போகிறான் என்றால் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள்? நீங்கள் எல்லாம் தனியார் பள்ளிக்கு போங்கள், அங்குதான் தரமாக இருக்கிறது என்று உணர்த்துகிறார். இதை மாற்ற வேண்டும். நமக்குள்ள ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? ஒரு தனி முதலாளியால் கொடுத்து விடக்கூடிய கல்வி, அதை இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாதா என்ற கேள்வியை என் அன்பு சொந்தங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். அப்ப இந்த நிலையில் சரியான சமமான தரமான கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முயற்சிப்பதுதான் வளர்ச்சி. உயிரை காக்கும் மருத்துவம் எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கொடுக்க ஒரு அரசு முயலுது என்றால் அது வளர்ச்சி, அது முன்னேற்ற பாதை. ஆனால் அப்படி இல்லை. அரசை நடத்துபவர்களே தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் செய்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? நம் நாட்டு மக்களுக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவம் தரமாக இருக்காது என்பதை அவர்களே நிரூபிக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த மருத்துவத்துறைக்கு, அந்த மருத்துவத்திற்கு ஒதுக்குகிற பணம் அத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குகிறார்களே, 22,000 கோடி கிட்டே ஒதுக்குகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகிற நிதியின் அளவு உயர்கிறதை ஒழிய மருத்துவத்தின் தரம் உயர மறுக்கிறதே ஏன்? இந்த கேள்வியை யார் எழுப்பி பார்ப்பது, யார் எழுப்பி கேட்பது? அப்ப பெரும் வசதி படைத்தவனுக்குத்தான் மருத்துவம் கிடைக்கும். வசதி இல்லாதவர்கள், அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கு உயிர்காக்கும் மருத்துவம் என்பது கனவாகி போய்விடும் என்றால் இது எப்படிப்பட்ட கட்டமைப்பு, எப்படிப்பட்ட போக்கு? இதை அறிவு சமூகம், என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். வெம்பாடுபட்டு விளைய வைக்கிற ஒரு நெல்லை, வேளாண் குடிமகன் விளைய வைக்கிற நெல்லை கொள்முதல் செய்து ஒரு சேமிப்பு கிடங்கில் சேமிக்க வக்கற்ற இந்த அரசுகள், வீதியிலே போட்டு முளைச்சு வச்சு வீணடிக்கிற இந்த அரசுகள், டாஸ்மார்க் சரக்கை, சாராயத்தை வந்து பத்திரமாக ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் வைத்து அதுக்கு வாயிலே காவலர்களை காவலுக்கு வைத்து கண்காணிப்பு கருவி சிசிடிவியை போட்டு எவனும் திருடி போய்விடக்கூடாது என்று பாதுகாக்கிறது என்றால் இந்த நாட்டை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்று என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இதை ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கணும். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? மின்சாரம் இல்லாத இந்த நாட்டில் எந்த இயக்கமும் இல்லை. அப்ப அந்த மின் உற்பத்தியை தன்னகத்தை வைத்து தடையற்ற மின்சாரம் தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க ஏதாவது ஒரு முயற்சியை
நம்ம அரசுகள் எடுத்திருக்கிறதா என்பதை நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். எல்லா மின் உற்பத்தியும் தனியார் முதலாளிகளுக்கு, சூரிய ஒளி, காற்றாலை எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டது. ஆனால் ஆபத்தான அணு உலை, அனல் மின்சாரம் இதை அரசு வைத்திருக்கிறது. சூழியலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் வராத சூரிய ஒளி, காற்றாலை, மின்சாரம் இதையெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து விட்டது. அதுக்கு பல நூறு ஏக்கர் நிலங்களை, விளைநிலங்களை பறிச்சு கொடுத்து சூரிய ஒளியில் மின்தகடு போடுவது, காற்றாலை மின்சாரத்தை எல்லாம் முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டும் தொழிலாக கொடுத்து அவர்களிடமிருந்து வாங்கி அது விநியோகிக்குது, பகிர்ந்தளிக்குது மக்களுக்கு. இந்த முறையால் 1.5 லட்சம் கோடி நம்ம நாட்டுக்கு கடன். வாங்குவதில் முதலீடு செய்கிற நம்ம அரசு ஏன் உற்பத்தியில் முதலீடு செய்யவில்லை என்ற கேள்வியை யார் எழுப்புவது என்று என் அன்பு சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் எண்ணி பார்க்கணும். பர்ச்சேஸ், வாங்குவதிலேயே 20,000 கோடிக்கு மின்சாரம் வாங்குகிறார் என்றால் ஒரு அலகு மின்சாரத்திற்கு, ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு 1 ரூபாய் என்று கமிஷன் வைத்தால் கூட அவர்களுக்கு பல நூறு கோடிக்கு மேல் லாபம் வருவதால் வாங்குவதிலேயே முதலீடு செய்கிறார்கள், உற்பத்தியில் செய்வதில்லை என்பதை என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். அதனால மின் உற்பத்தியில் கூட ஒரு தன்னிறைவை அடைய முடியவில்லை, ஒரு நிலையான தீர்விற்கு இதை எட்ட முடியவில்லை. வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு கொடுப்பீர்கள்? இப்ப 10.5 லட்சம் கோடி கடன். ஏன் கடன் என்று யாரு கேட்பது? யாரு கேட்பது? உங்கள் மகன் என்னை ஒருவனை தவிர யார் இந்த நிலத்திலே கேள்வியை எழுப்புகிறார்கள்? 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று சரியான சமமான தரமான கல்வியை நாடு மக்களுக்கு கொடுத்து விட்டது என்று உங்களால் சொல்ல முடியுமா? மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி விட்டது என் நாடு என்று சொல்ல முடியுமா? தடையற்ற மின் உற்பத்தி விநியோகத்தை கொண்டு வந்து விட்டது என் நாடு சொல்ல முடியுமா? பயணிக்க சரியான பாதை, சிறந்த போக்குவரத்தை கொடுத்து விட்டது, தரமான போக்குவரத்தை என்று சொல்ல முடியுமா? படித்துவிட்டு டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு 70 லட்சம் பேர் வேலைக்கு காத்திருக்கிறானே, அவனுக்கு வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்கி விட்டது, எல்லோருக்கும் வேலை கொடுத்தது என்று சொல்ல முடியுமா? எதனாலே இவ்வளவு கடன் வந்தது? எதனாலே? காலம்புறா உழைத்து உழைத்து களைத்திருக்கிற உழவர்குடி மக்கள் இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் உழைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் வைத்திருந்தால் இது எப்படிப்பட்ட வளர்ச்சி, எப்படிப்பட்ட போக்கு? தமிழனுக்கென்று ஒரே ஒரு பண்டிகை, தேசிய பண்டிகை பொங்கல். ஆண்டுதோறும் உழைத்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற அந்த தேசத்தின் திருவிழா தேசிய பண்டிகைக்கு அவன் அரிசி, அவன் வேட்டி சேலை, அவன் கரும்பு வாங்கி கொண்டாட முடியாதா? அப்பவும் இலவச அரிசி, 1/2 கிலோ, 1/2 முளை, 1 முளை கரும்பு, 1/2 முளை கரும்பு, அப்பவும் இலவச வெல்லம், அப்பவும் வேட்டி சேலை. அரசு காசில வேட்டி சேலை கொடுக்கிறதுக்கு உன் முத்திரை எதற்கு வருகிறது? உன்னுடைய சின்னம், உன்னுடைய படம் ஏன் வருகிறது? ஏன் வருகிறது? அரசு காசிலே தன் கட்சிக்கும் சின்னத்திற்கும் விளம்பரம் செய்வது எவ்வளவு கேவலமானது என்பதை கற்றறிந்த பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எப்படி? எத்தனை கேள்விகள் நம்மிடத்தில் எழுகிறது? இந்த நாட்டிலே இவ்வளவு போராட்டங்கள் நடக்கிறதே, இந்த போராட்டங்களை நமக்கு கையளித்தது யார்? நமக்குள்ளே திணித்தது யார்? இந்த நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசுகிறார்கள், கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று. இதில் என்ன பெருமை? போராட வேண்டிய 1 லட்சம் பிரச்சனைகளை என் மக்களுக்குள் திணித்திருக்கிறீர்கள், இது கொடுமை. அப்போ இத்தனை பிரச்சனைகளில் நமக்கு கையில் அளித்தது யார்? இந்த போராட வேண்டிய நிர்பந்தத்திற்கு நிலையை நமக்கு உருவாக்கியது யார்? இந்த ஆட்சியாளர்கள் தான். இதில் என்ன மாறிவிட்டது? மாறி மாறி இவர்கள் திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக. என்ன மாற்றத்தை கண்டீர்கள்? ஆள் மாறுகிறதா? ஆட்சி மாறுகிறதா? ஆட்சி முறை மாறுகிறதா? முறை மாறுகிறதா? இவர் வந்தாலும் ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும். இவர் வந்தாலும் கொலை இருக்கும், கொள்ளை இருக்கும். அவர் வந்தாலும் ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும், கொலை இருக்கும், கொள்ளை இருக்கும். இவர் வந்தாலும் டாஸ்மார்க் வியாபாரம் சிறப்பாக நடக்கும், அவர் வந்தாலும் டாஸ்மார்க் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் ஆலையிலிருந்து சாராயம் வாங்குவார்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் ஆலையிலிருந்து சாராயம் வாங்க வந்தார். இந்தியாவில் எத்தனை மாநிலம்? எந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு சாராய ஆலை இருக்கிறது? கேரளாவிலே, கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே. இந்த நாட்டின் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் யாருக்கு சாராய ஆலை இல்லை? யாருக்கில்லை? யாருக்கில்லை? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கிறதே. பணங்கள் தென்னங்களை விற்கிறானே, கேரளாவில் இருக்கிறது, அருகில் இருக்க புதுச்சேரியில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. என் மாநிலத்தில் மட்டும் கல்லுக்கு மட்டும் தடை விதிப்பது ஏன் மதுவென்று? அப்ப நீ டாஸ்மார்க் கடையில் விற்கிற சாராயம், பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் என்ன கோயிலில் கொடுக்கிற புனித நீரா, தீர்த்தமா? அது மது இல்லையா?
கல் மட்டும் எப்படி மதுவானது, ஏன் கல்லுக்கு தடை வந்தது என்று அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? எதனால் இவர்கள் தடை விதித்தார்கள்? கல்லை திறந்து விட்டால் 100 ரூபாய் 200 ரூபாயில் குடித்து விட்டு போய் விடுவான். கல்லு குடித்து செத்தவன் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவன் இல்லை. என இயற்கை தருகிற அரிய மூலிகை சாறு பால், எந்த கலப்படம் இல்லாத ஒரு பால். பண்டை காலம் தொட்டு தமிழர் வாழ்க்கை மரபோடு ஒன்றிணைந்த வந்த ஒன்று கல்லு. அதை மதுவென்று எப்படி சொன்னாய்? ஏன் தடை செய்தாய்? ஏனென்றால் உன் டாஸ்மார்க் வியாபாரம் விழுந்துவிடும், படுத்துவிடும். டாஸ்மார்க் வியாபாரம் படுத்து விட்டால் நீ தயாரிக்கிற ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிறது படுத்துவிடும். அதில் வருகிற பல ஆயிரம் கோடி லாபம் கெட்டு போகும். அதனால் கல்லு மதுவாயிட்டது. பீர் பிராண்டி சாராயம் விஸ்கி வந்து புனித நீராகிவிட்டது இந்த நாட்டிலே. எத்தனை காலத்திற்கு நீங்கள் இப்படியே போவீர்கள்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாமல் சகித்து சகித்து அடிமையாகி போய்விட்டோம் என் அன்பு சொந்தங்களே. உங்கள் முன்னால் நிற்கிற இந்த மகன் மீது இந்த நாட்டிலே எத்தனை வழக்கு போடப்பட்டிருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? இந்திய நிலத்திலே ஒருவன் மீது, அரசியல் களத்தில் நிற்கிற ஒரு மகன் மீது 260 வழக்குகள் போடப்பட்டது. என் மீது மட்டும்தான். எதுவும் கொள்ளையடிச்சதல்ல, கொலை செஞ்சதல்ல, பூராம் இப்படி பேசியதற்காக. நான் இல்லாத சிறையில் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது. கேள்வி கேட்பது, நீங்கள் தவறு செய்வீர்கள், அந்த தவறை சுட்டிக்காட்டினால் குற்றம் என்றால், எட்வர்ட் ஸ்னோடென் என்கிற ஒரு அறிஞன் சொல்கிறான் என் அன்பு சொந்தங்களே, ஒரு நாட்டில் நடக்கிற அநீதிகளை அக்கிரமங்களை எடுத்து கூறுகிற போது அது குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்கிறார். எப்படிப்பட்ட நிர்வாகத்தில் இருக்கிறோம் நாம்? எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? தன் மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்காதவர்கள் இத்தனை நாட்டை கொடுத்துவிட்டு நாட்டை குப்பை மேடாக்கி நாசமாக்கி நிறுத்தி இருக்கிறார். என்ன இருக்கிறது உனக்கு? ஆறு இருக்கிறதா? ஆறில் நீர் இருக்கிறதா? மலை இருக்கிறதா? காடு இருக்கிறதா? படிக்க கல்வி, குடிக்க நீர், பார்க்க வேலை, ஏதாவது ஒன்று. எரிக்க தடையற்ற மின்சாரம், எரிக்க மின்சாரம் இருக்கிறதா? விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தோம் என்கிறார்கள். தடையற்ற மின்சாரம், தடையின்றி மின்சாரம் தந்தீர்களா? வருமா? அதான கேள்வி. இலவச பேருந்தை எவன் கேட்டான்? பயணிக்க நல்ல பாதையும் தரமான போக்குவரத்து பேருந்தும் தான் கேட்டோம். அதை கொடுக்க வாக்கில்லை. அப்ப இலவசம் என்பது ஏமாற்று என்பதை இதிலிருந்து என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? அவன் அடித்த கொள்ளையில் கொடுக்கிற பங்கு என்பதையாவது நீங்கள் உணர வேண்டாமா? எதற்காக காசு கொடுக்கணும்? இப்ப நான் உங்களுக்காக வேலை செய்யணும்னு வந்திருக்கேன், நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு வந்திருக்கேன், எல்லாத்தையும் மாற்றணும் வந்திருக்கேன். நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும்? எதுக்கு காசு கொடுக்கணும்? எதுக்கு காசு? காசு கொடுக்கும்போது ஏமாத்துறேன்னு தெரிய வேண்டாமா? எதுக்கு காசு கொடுக்கணும்? நீ தான் காசு கொடுக்குற. கல்விக்கு வரி கட்டுற, சாலைக்கு வரி கட்டுற, மின்சாரத்துக்கு வரி கட்டுற, கட்டணம் கட்டுற, போக்குவரத்து கட்டணங்கள், எல்லாத்துக்கும் காசு கொடுக்குற. அந்த காசை வச்சு நிர்வாகம் பண்ண முடியாதா? அரசு என்பது எதற்காக? என்னால் எனக்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது, எனக்கு நானே மின்சார உற்பத்தி பண்ணி, எனக்கு நானே சாலை போட்டு பயணிக்க முடியாது, எனக்கு நானே மருத்துவமனை கட்டி படுத்து மருத்துவம் பார்த்துக்க முடியாது. இதையெல்லாம் செய்வதற்கு பொதுமையான ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதுக்கு பேர் அரசுன்னு வைக்கிறோம். அதை நாமளே தேர்வு செய்கிறோம். அதுக்கான செலவை நாமளே வரியை கட்டி கொடுத்துறோம். இதை வச்சுக்கிட்டு பொதுமையாக ஏழை பணக்காரன், குறைந்த வரி கொடுத்தவன், உயர்ந்த வரி கொடுத்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக பிரித்து பகிர்ந்தளிக்கிறதுக்கு பெயர் அரசு. அப்படி இருக்கா? அரசு இருக்கா? அப்படிப்பட்ட அரசை இதுவரை நிறுவி இருக்கமா? அப்போ சரி, ஒரு தடவை ஏமாறலாம், 2 தடவை நம்பலாம், 60 ஆண்டுகளாவா நம்புவீங்க? ஒரு பாலை சூடா காய்ச்சி பூனையை குடிக்க விட்டீங்கன்னா அது சுற்றுச்சுன்னா வாழ்நாளில் கடைசி வரை வெள்ளையா எதை பார்த்தாலும் கிட்ட வராது. ஒரு தடவை சூடுபட்ட பூனையே வராதுன்னா இந்த மான தமிழ் மக்களுக்கு ஒரு சூடு சொரண ஒன்று வரணுமா, வர வேணாமா? எத்தனை காலத்திற்கு? அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும். இந்த தேர்தலை நீங்கள் வழக்கம் போல வாக்கு செலுத்தி கடந்து போது போல கடந்து போகாமல், வரலாறு உங்களுக்கு தந்த கடமையாக காலம் கையளித்திருக்கிற பொறுப்பாக நீங்கள் இதை உணர்ந்து கொண்டு நீங்க வேலை செய்யணும். இந்த தேர்தலை, உங்கள் வாக்கு என்பது மிக வலிமை மிக்க ஒரு ஆயுதம், கருவி. எல்லாவற்றையும் புரட்டி போட முடியும். உங்கள் ஒற்றை விரலால் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாறுதலை உண்டு பண்ண முடியும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். அதைத்தான் நம்ம சொல்றோம், மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும்ங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். என்ன நமக்கு கற்பிக்கிறார்? நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அந்த மாறுதலை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். உங்கள் மகன் நான் என்னிலிருந்து தொடங்குகிறேன், என் தங்கை தன்னிலிருந்து தொடங்குகிறாள், என் முன்னாடி நிற்கிற என் பிள்ளைகள் தங்களிலிருந்து தொடங்குகிறார், நாம் எல்லோரும் நம்மிலிருந்து தொடங்குவோம். அதுதான் மாற்றம், அதுதான் புரட்சி. உலகில் எல்லாம் இப்படித்தான் தொடங்கி இருக்கிறது அன்பு சொந்தங்களே. எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு புள்ளியில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய காவியமானாலும் ஒரு எழுத்தில் தான் தொடங்கணும்.
எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் ஒரு துளியில் தான் தொடங்கணும் என் அன்பு சொந்தங்களே. அதனால் நாம் தொடங்குகிறேன், நீங்கள் தொடங்குங்கள், நாம் தொடங்குவோம், தானாக வரும் மாறுதல். அதைத்தான் நம்முடைய தாத்தனை பட்டுக்கோட்டை பாடுறான். தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, தனி உடைமை கொடுமையில் சீர புரட்சி செய்யடாங்கிறான். இந்த மாறுதல் ஒன்றுதான் நமக்கு ஆறுதலும் தேர்தலும். அதற்குத்தான் இந்த தேர்தல் வருகிறது. அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதான் உங்கள் அன்பு பிள்ளைகளின் விருப்பமும் வேண்டுகோளும். நாங்க வாழ்நாள் முழுக்க நாங்க ரெட்டலைக்கு தான் போடுவோம், நாங்க சுடுகாட்டுக்கு தான் போடுவோம், இதுக்கு தான் போடுவோம், உதய சூரியனுக்கு தான் போடுவோம், எங்களை தூக்கி சுடுகாட்டில் தான் போடுவோம்னு போட்டீங்க 60 வருஷமா. புரட்சியாளன் சேகுவேரா என் அன்பு சொந்தங்களே தன் நண்பர்களோடு உட்கார்ந்து அரசியலை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறான். அவன் அர்ஜென்டினா, ஆனால் அவன் போராடி செத்தது கியூபா விடுதலைக்கு. அவன் தான் சொன்னான், உலகத்தில் எந்த நாடு அவன்கிட்ட கேட்கிறான், இது கியூபா உன் தாய் நாடா, நீ அர்ஜென்டினா, நீ ஏன் தாய் நாட்டு இந்த கியூபா விடுதலைக்கு போராட வந்தா என்று கேட்கும்போது அவன் சொல்றான், உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குதோ அந்த நாடெல்லாம் என் சொந்த நாடு, என் தாய் நாடு என்று முழக்கத்தை முன் வச்சான். அப்ப நாங்க எங்களுக்கு சொந்த நாடே அடிமைப்பட்டு கிடக்கு, இப்ப எவன் போராடி மீட்கிறது தான் தெரியல. அவன் தன் நண்பர்களோடு உட்கார்ந்து அரசியல் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் தந்தையார் கேட்டார், அவர் செல்வந்தர், நீ உன் நண்பர்களோடு சேர்ந்து அரசியல் பேசுவதை விட்டுவிட்டு படிப்பதில், அவன் மருத்துவம் படித்தான், டாக்டர், போய் மருத்துவம் படிக்கிற வேலையை பார் என்றார். அப்போது தன் தந்தையிடம் சொன்னான் அவன், நீங்கள் எல்லாம் உங்கள் நண்பர்களோடு அரசியல் பேசியிருந்தால் என் அப்பா என் தந்தையே உங்கள் மகன் இன்று அரசியல் பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது என்று சொன்னான். என் முன்னவர்கள், என் பெரியப்பன், சித்தப்பன், என் அப்பன், என் ஆத்தா, என் தாத்தன், என் பாட்டி, என் மாமன், மச்சான் எல்லாம் எங்களுக்கான அரசியலை நீங்கள் பேசியிருந்தால் செய்திருந்தால் உங்கள் பிள்ளைகள் இந்த நடு வீதியிலே இந்த வெயில் என்று கத்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. நான் ஏன் கத்துகிறேன், நாங்கள் ஏன் இப்படி நிற்கிறோம், எங்களுக்கும் பின்னாடி வருகிற தலைமுறைக்கு இந்த கொடுமை, இந்த கேடுகட்ட ஆட்சி தொடரக்கூடாது, நீளக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருப்பது ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு அல்ல, ஆட்சி முறை மாற்றத்திற்கு, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் உங்கள் பிள்ளைகள். இந்த கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, இந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புத்தம்புதிதாக புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்க கல்வி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பார்க்க வேலை இல்லை, படுத்து செய்து கொள்ள மருத்துவம் இல்லை, பயணிக்க பாதை இல்லை, உண்பதற்கு நல்ல நஞ்சில்லாத உணவு இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை. என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை இது? ஓ மலையை வெட்டி ஏத்துறான் பார்த்துக்கிட்டு இருக்க, அது வேற என்ன கல்லு நினைச்சிட்டு இருக்கியா? பூமி தாயின் மார்பு, மழை இல்லைன்னா ஒரு நிலம் பாலைவனம் ஆகிருங்கிற அறிவியல் உயிரில் உண்மை தெரியாத உங்ககிட்ட பேசி என்ன பண்றது? மழையில நாடு என்ன ஆகும்? அதை உன்னால உருவாக்க முடியுமா? முதலமைச்சர் கையெழுத்து போட்டா மழை வளர்ந்துருமா? கையெழுத்து போட்டா மலையை வெட்டி எடுக்க முடியும், மலையை கட்டி எழுப்பிட முடியுமா? இது அறிவு இருக்கிறவன் செய்யற செயலா? நீரை புறா உறிஞ்சி உறிஞ்சி விற்கிற முதலாளி யாரு? அரசாங்கத்துக்கு கிடைக்காத நீர் முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? ஏப்ரல் மேல நம்ம ஆத்தாள் அப்பெல்லாம் குடத்தை வச்சு காத்திருக்கும் போது அழைச்சு பேசினா குடுவையா கொண்டாந்து இறக்குறான் இந்த முதலாளி, அவனுக்கு மட்டும் தண்ணி எங்க கிடைக்குது? எங்க கிடைக்குது? தண்ணீர் ஒரு வியாபார பொருளாக மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாறிவிட்டால் அந்த நாடு நாடா? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் ஒரு சந்தை பொருளாக விற்பனை பண்டமாக மாறிவிட்ட நாடான் அது சுடுகாடா? தண்ணீர் உங்களுக்கு மட்டுமானதா? கல்வி மருத்துவம் நீங்க பாத்துக்கிறீங்க, மருத்துவம் கட்டி பள்ளிக்கூடம் கட்டி படிச்சுக்கிறீங்க, ஆனா நீர் உங்களுக்கு மட்டுமானதா? அது உலக உயிர்களின் பால் இல்லையா? அது தேவை இல்லையா? இப்ப நாம இந்த கடையில போய் ஒரு தண்ணியை வாங்கி குடிச்சிடறோம், ஒரு போத்தல கொடுங்கன்னு குடிச்சிடறோம். அப்ப மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் என்கிற ஒருத்தர் மூளையிலாவது இந்த சிந்தனை வேண்டாமா? 400 அடி 500 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சிடுறேன், போர்வெல் போடுறேன், ஆழ்குழாய் கிணறுல உறிஞ்சிடுறேன். இந்த மரம் எப்படி 400 அடிக்கு வேற கிடப்போம்? சிந்திச்சிருக்கியா? என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? சரி, கொக்கு குருவி, நாய் நரி, ஆடு மாடு, யானை புலி, சிங்கம், தேனீக்கள், சிட்டு இதெல்லாம் எங்க போய் குடிக்கும்னு என்னைக்காவது யோசிச்சியா? அதெல்லாம் செத்தா நீ எப்படி வாழுவ? உனக்கு பல்லுயிர் சூழல்னா தெரியுமா? பயோடைவர்சிட்டினா என்னன்னு தெரியுமா? உயிர் சூழல் என்றால் உனக்கு என்னன்னா தெரியுமா? ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னப்பட்ட உயிரியல் தொடர்பு தான் இந்த உலகம். காக்க குருவி செத்தா என்னன்னு, மலையில காடுகள் இதெல்லாம் வளர்த்தது நீனா, நம்ம பாட்டனா, நம்ம அப்பனா, தாத்தனா? அவ்வளவும் பறவைகள் நட்டது அந்த விதைய போறான். விதை தூவும் தூதுவர்கள் பறவைகள். அது சாப்பிட்டு அங்கங்க போய் கழுவி போட்டு காடை உருவாக்குச்சு. நீரின்றி அமையாத உலகம்னா காடின்றி அமையாது இல்ல நீரு. மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றல் உலகத்திலே மலை மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
எல்லா உயிரினமும் என் அன்பு சொந்தங்களே நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரங்களும் செடி கொடிகள் மட்டும்தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இது உயிரியல் அறிவியல் உண்மை. அப்படின்னா இந்த இயற்கையின் முரண் இல்லாத எந்த உயிரினும் வாழ முடியாது. நம்மள மாதிரி அதுவும் ஆக்சிஜனை சுவாசிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டா நிலைமை என்ன ஆகுறது? ஒருத்தன் உயிரோட செத்து போயிருவான். அப்ப இந்த இயற்கையின் அரிய அருங்கொடை படைப்பை போற்ற தெரியாத மனிதன் எப்படி எப்படி மலையை பேசுறான், மரத்தை பேசுறான், ஆடு மாட்டை பேசுறான். ஆடு மாடும் உனக்கு நான் ஆடு மாடு அற்ப உயிரா தெரியுது. உன்னை வச்சுக்கிட்டே காசு கொடுப்பானா? நீ வங்கியில் அடமானம் பொண்ணினா காசு கொடுப்பானா? ஆனா ஆடு என்பது பிக்ஸட் டெபாசிட், மொபைல் பேங்க்ங்கிறான் எல்லா அறிஞனும். நடமாடும் வைப்பகம்ங்கிறான். ஒரு ஆடுங்கிறது 1 லட்சம் ரூபாய், ஒரு ஆடுங்கிறது 50,000 70,000. அப்போ ஒரு ஆடுங்கிறது 50,000 நீ நிலையான வைப்பு தொகையில் போட்டிருக்கிறாய், பிக்ஸட் டெபாசிட்ங்கிறான். ஆடும் மாடும் நடமாடும் வங்கி மொபைல் பேங்க்ங்கிறான். நம் செல்வம் இல்லையா? என்ன உனக்கு தெரியுது? ஒரு கிலோ கறி 1000 ரூபாய்க்கு தாண்டி போயிருச்சு. உனக்கு பால் குடிக்கிற பால் எங்கிருந்து வருதுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கியா? ஒரு நாடு ஆவின் பால் விக்குது, பால் இருக்கு. எங்க? ஆனா பசு பசு எங்க? எங்க? பால்வளத்துறை அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு. வளம் எங்கே? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடை எங்கே? உனக்கு பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டிருக்கியா? நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? உனக்கு பால் ஆந்திராவில இருந்து வருது. ஏன் வருது? ஏன் வருது? அவனுக்கு நல்ல ஆத்தாளுக்கு அப்பன் இருந்த ஆள்றான், ஆடு மாடு வளர்க்கறான், உனக்கு கொடுக்குறான். நீ ஆடு மாடு வளர்க்கறது அசிங்கம், பால் குடிக்கிறது நல்ல பெருமை. எப்படி? இது ஒரு கேவலம் இல்லையா? இது ஒரு கேவலம் இல்லையா? பைத்தியக்கார இப்படிலாம் சிந்தி பயன் தான் நபிகள் நாயகம் மேய்ச்சாங்க, இயேசுபிரான் மேய்ச்சாங்க, பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சாரு, எல்லாரும் ஆடு மாடு மேய்ச்சாங்க. உனக்கு ஆடு மாடு மேய்க்க கஷ்டங்கிற, ஆனா கறி திங்கிறது இனிக்குதுங்கிற, பால் குடிக்க இனிக்குது, நெய் தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட வெண்ணெய்களுக்கு இனிக்கும். ஆடு மாடு வளர்க்கறது அவமானம். இது ஒரு கேடுகட்ட மனநிலை, கேடுகட்ட மனநிலை. அவன் பரிசு பொட்டணம் கொடுக்குறான், 1000 ரூபாய் கொடுக்குறான்னு பார்த்தா என் ஆத்தால போய் அண்ணன்ல அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போய் நிக்குது. ஒரு சோத்து டப்பா கொடுப்பான், சோற எவன் கொடுப்பான்? விவசாயி தான் கொடுப்பான். டிஃபன் கேரியர் கொடுப்பான், வாங்கி வச்சுப்ப. அங்க உள்ள வைக்க டிஃபன் எவன் கொடுப்பான்? அது விவசாயி தான் கொடுப்பான். அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்கா விவசாயிக்கு ஓட்ட போட்டு நாட்டை காப்பாற்றுற வேலையை பாருங்க. சும்மா காலங்காலமா ரெட்டாளைக்கு போட்டேன், உதயசூரிக்கு போட்டேன் என்னத்தை கண்ட? முத வந்து குடும்ப தலைவிக்கு 1000னா 1000 ரூபாய்க்கு வக்கில் எங்க ஆத்தாளுக்கு கொடுத்த. அப்புறம் அடுத்த 5 ஆண்டு வரும்போது 2000 தரம்ன்ற. அதை வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வளர்ச்சியில வருது. நல்ல ஆட்சி கொடுத்தால் எதுக்கு காசு கொடுக்க வர்ற நீ? எதுக்கு? அறிவு சமூகம், அறிவார்ந்த சமூகம் சிந்திச்சு பார்த்து இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும். இங்கே வேலூரில் போட்டி போடுகிற என் ஆறுயிர் தங்கை, அன்பு தங்கை, இளங்கலை தமிழ் படித்த என் தங்கைக்கு சோனியா அவர்களுக்கு வேலூரிலே வேளாண்குடி மகன் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். என் அன்பு தம்பி திருக்குமரன் அவர்களுக்கு, இங்கே காட்பாடியிலே போட்டியிடுகிற என் தம்பி திருக்குமரன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது உங்களின் வெற்றி. மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த பிள்ளைகள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் முன்னால் நிற்கிற மகன் சீமான் யார்? அமைச்சர் மகனா? இதில் முதலமைச்சர் வாரிசா? அப்பா செத்தா மகன், மகன் செத்தா பேரன், அப்படியா? இல்ல ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியை பிரிச்சுக்கிட்டு வந்தவனா? இல்ல பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி பணத்தை ஒதுக்கி வச்சு அதை பாதுகாக்க அரசியலுக்கு வந்தவனா? இல்லை. எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என் இனம். ஒரு இனம் என்றைக்கு ஒரு நாடடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடடையுமோ அன்னைக்குத்தான் அது முழுமையான விடுதலையை அடையும். அந்த விடுதலை அடைவதற்கு போராடியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி இந்த நாடுகள் அழித்து முடித்தது. அதிலே 1,70,70,000 மக்கள் ஈராண்டுக்குள் கொன்று குவிக்கப்பட்டோம். அந்த பிணத்தின் குவியலுக்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட மகன்தான் உங்கள் முன்னால் நிற்கிற மகன். நான் தாயின் தாலாட்டில் வளர்ந்தவில்லை. செத்து போன பிணத்தை கட்டிப்பிடித்து அழுத என் தாய் தந்தையர் சிந்தி கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகள். அவர்கள் அழுத ஒப்பாரியின் ஓலத்தை கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எதற்காக எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் நிற்கிறேன்? கூட்டணி நோட்டணி எல்லாம் ஏமாற்றுவது. ஓட்டுக்காக நிற்கிறவன் யார், நாட்டுக்காக நிற்கிறவன் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாதா? உங்கள் வாக்கை குறிவைப்பவன் எவன், உங்கள் வாக்கை பற்றி கவலைப்படும், வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவன் எவன் என்று கூட உங்களுக்கு தெரியாதா? அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும்.
ஒரு எளிய மகன் வந்து இன்னைக்கு கத்தி கத்தி 15 ஆண்டுகளாக மூச்சையை பேச்சாக்கி ரத்தம் வேர்வையாக சிந்தி ஓட ஓட தொண்டை வறண்டு இரு சுவரிலும் ரத்தம் கசிய கத்தி கத்தி உணர்வு சூடை ஊட்டி ஊட்டி மான தமிழ் மக்களை ஒன்று திரட்டி 36 லட்சம் வாக்கை இந்திய நாடாளுமன்றத்திலே தொட்டு அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சியாக வந்திருக்கிறேன் என்றால் இன்னும் தன்மானமிக்க தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். நல்ல அரசியலையும் நல்ல ஆட்சியும் விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று உங்கள் மகன்தான். எனவே அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், கற்றறிந்த பெருமக்கள், படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள், ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து இந்த தேர்தலை கையில் எடுங்கள். இது நம் அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சியை அமைய வைக்கப் போகிற அரிய பெரிய வாய்ப்பு. ஒரு புரட்சிகர மாறுதலை நம்மால் உருவாக்க முடியும். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது போனமும் கூட எழுந்து நிக்குது, எரியும் போது போனமும் கூட எழுந்து நிக்குது, உசுறு இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிக்குது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து, கேட்காம கேட்காம தான் இருந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து, இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. கட்டிய கோவனமும் களவாடப்படுவதற்கு முன்பே என் அன்பு தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறான் எங்களுடைய தலைவன். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறையன்பு. அறிவார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களை ஆழ்ந்து இந்த தேர்தலை கூர்ந்து கவனித்து, எந்த பிள்ளைகளிடத்திலே நாடு இருந்தால் நாடும் மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும், இந்த நாடு வளர முடியும் என்று நம்பிக்கை வருகிறதோ அவர்களுக்கு கொடுங்கள். எங்களுக்கே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்கள் மகன் கேட்கவில்லை. இத்தனை காலமும் செலுத்தி பார்த்து விட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே 5 ஆண்டு வாழ்ந்து விட்டீர்கள். அவர் அப்பாவுடைய ஆட்சியிலே பல முறை வாழ்ந்து விட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் வாழ்ந்து விட்டீர்கள். அவர் வழியிலே வந்த எடப்பாடி ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி இந்த ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்களேன். இந்த நாட்டில், இந்த உலகத்தில் தலை சிறந்த நாடாக மாற்றவில்லை என்றால் மரத்திலே கட்டி வச்சு அடியுங்களே. எதற்காக நாங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும்? என்ன எதிர்பார்த்து செய்கிறோம்? பணமா? கூட்டணிக்கு வந்தால் பல ஆயிரம் கோடி தருகிறேன் என்கிறார்களே. பதவியா? கூட்டணிக்கு வந்தால் துணை முதல்வர் தருகிறான் என்கிறார்களே. அப்ப ஏன் நாங்க போகல? ஏன் போகல? ஏன் போகல? நல்லது செய்ய வேண்டும் என்றால் இவர்களோடு சேர்ந்து எந்த நல்லதை செய்ய முடியும்? இவர்களை எல்லாம் ஒழிக்காமல் ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்பீர்கள்? எப்படி ஒழிப்பீர்கள்? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு சொந்தங்கள், ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து இந்த தேர்தலிலே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாம பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திற்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். என் அன்பு சொந்தங்களை, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். அணைக்கட்டு தொகுதியிலே போட்டியிடுகிற நார்உயிர் தம்பி ரவிக்குமார் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். 234 தொகுதிகள். உங்கள் மகன் தனி விமானத்திலேயோ ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி போய் பரப்புரை செய்கிறவன் இல்லை. தெரு தெருவாக பேசி போகணும். 234 தொகுதியிலையும் பேசுவதற்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால 2-3 தொகுதி இணைச்சு போட்டு நான் இருக்கிறதுல முன்கூட்டியே வேலையை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறது காரணம் அதான். அவங்களுக்குள்ள யார் யாரோட சேர்றது, யாருக்கு எந்தெந்த சீட்டுன்னு பிரிக்கிறதுக்குள்ளே மண்டை காயுது. எனக்கு கொள்கையில் தெளிவு, குழப்பமில்லா முடிவு. எந்த குழப்பமும் எனக்கு இல்லை. இந்த இடத்துல நீ நிற்கிற, இந்த இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை. போட்டா போடுங்க, போடலைன்னா போங்க. என் பிறவி கடமை, நான் கத்திக்கிட்டு செத்தாது போறேன். ஆனால் நல்லது நடக்கணும்னா இந்த மகனின் கையை இருக பற்றி கொள்ளுங்கள். அதனால அணைக்கட்டுக்கு தனியா நீங்க என்ன சொல்றது, இது வேலூருக்கு தனியா, காட்பாடிக்கு தனியா என்னால் பேச முடியல. ஆனால் முன்னாடி நிற்கிற உங்களுக்கு மட்டும் பேசல, இந்த வேலூருக்கு மட்டும் பேசல,
மொத்த ஊருக்கும் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, இந்த மகன்கள், இந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற கருத்துக்களை, அரசியலை ஆழ்ந்து கவனிங்கள். சரியா இருந்தால் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி வை செல்லுங்கள். இல்லை என்றால் அந்த சனியனிலே கட்டிப்பிடிச்சு அழுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.